சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ரிலீஸ் தேதி, அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் முக்கியமான ஒரு நடிகர் வந்து இணைந்திருக்காங்க. இந்த நடிகர் இணைந்ததுக்கு அப்புறமா வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ வந்து படக்குள்ள வந்து இதுக்கு முன் வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணாம தான் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கூலி திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்ததால் ஒரு ஃபிக்ஸ்டு டேட் வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தை பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் கம்ப்ளீட்டாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் கிடையாது, போஸ்ட் ப்ரொடக்ஷனோட சேர்த்தியே பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் நவம்பர் மாதமே படத்துக்கான ஷூட்டிங் முடிக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியோட பிறந்தநாளை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து சன் டிவி வந்து இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் முக்கியமான ஒரு நடிகர் வந்து இணைந்திருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். ஸோ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மாஸ் வந்து இருக்கோ அதே அளவுக்கு படம் ஃபுல்லாக வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம நெல்சன் திலீப்குமாரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப காமெடியாக வில்லன்களை காமெடியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, டார்க் காமெடி அதிகமாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் இணையும் போது அந்த டார்க் காமெடி வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜெயிலர் முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகத்துக்கு வில்லனுக்கு வந்து ஓவர் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வர போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.